ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகுது எனக்கு. ஸோ கைஸ், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெங்களூர் மீட்டப். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நானும் பெங்களூர் வந்ததுலேருந்து எல்லாருமே கேட்டு நீங்கள் எப்போ மீட்டப்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் வந்து மீட்டப் டேட் வந்துருச்சு. நானும் ஒரு 2 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கும் வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை. ஸோ வரவங்க கூட மட்டும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ மீட்டப் வந்து கிளம்ப போகிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. 5 o'clock மீட்டப் ஸ்டார்டிங். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 kilometers சம்திங் நம்ம. ஸோ சண்டேன்றதுனால ஹோப்ஃபுல்லி டிராஃபிக் இருக்காது, சீக்கிரமாக கிளம்பிடுவோம் இங்கேருந்து நினைக்கிறேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து செம்மையாக லேட் ஆயிடுச்சு. இப்போ சரத் ப்ரோ வந்து உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறமா அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து அப்படியே போகிற வேலை கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கா? எப்படி இருக்குது சொல்லுங்கள். நியூ லுக். ஆக்சுவலாக இந்த சைட் போடும்போது ட்ரிம்மர் பாதிலேயே ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், அவள் தான் கிளம்பிட்டு இப்போ மீட்டப் லொக்கேஷன் போட்டுற வேண்டியது தான். டக்குன்னு டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக 5:04 போகணுது. ஷார்ப்பாக 5 o'clock போயிடுவோன்னு நினைக்கிறேன் ஃபுல்லி. அதனால் ஃபியூலாம் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். சேவ் பண்ணுறன்ற பேரில் உட்காந்து போட்டுன்னு இருக்க ட்ரிம்மர் டப்புன்னு ஆஃப் ஆகிடுச்சு பாதிலேயே. எப்படியோ கொலாப்ஸ் ஆகி கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டப் பெங்களூரில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து 1 year பேக் நினைக்கிறேன் மீட்டப் வச்சுருந்தேன். ஒரே ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பேர் வராங்கன்றதை பொறுத்து இல்லை. மீட்டப் வைக்கிறதுக்கு ரீசன் வந்து இவ்வளோ பேர் எனக்காக வராங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறது கிடையாது. நம்மளை வீடியோவில் பார்த்து நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கும் எதனா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கொஞ்சம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து மீட்டப்புன்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுறது. மற்றபடி வந்து இவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு சீன் போகிறதுக்கோ, இல்லைனா எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க பாரு, நான் மீட்டப் வச்சா இவ்வளோ பேர் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டிக்கிறதுக்கோ கிடையாது மீட்டப்பு. என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு மற்றவங்கள பற்றிலாம் தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஃபோனை நான் மீட்டப்பில் பீஸ்ஃபுல்லாக நான் உட்காந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட உட்காந்து பேசணும். அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ, மெசேஜில் தான் என்னால் பேச முடியல. ஸோ என்னென்ன டவுட் இருக்குதோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து மீட்டப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.1 kilometers காட்டுது. 20 minutes சொல்லிட்டு 5:04 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாஜி. ஷார்ப்பாக 5 o'clock ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். சண்டேன்றனால இன்றைக்கி அவ்வளோவா டிராஃபிக்கில் நினைக்கிறேன். இல்லைனா 8 kilometers சாலிடாக வந்து 2 hours காட்டும், 1 hour 1.5 hour காட்டும் ஈஸியாக. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால மேபி இதுவாக இருக்கலாம். ஸோ சரத் ப்ரோவும் இதுக்கு முன்னாடி வந்து மீட்டப் வச்சதில்லை. நானும் அவரை இன்சிஸ்ட் பண்ணி இருக்கிறேன், வைங்க நீங்களும் வைங்க மீட்டப் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம இது மாதிரி மீட்டப்லாம் வச்சு எவ்வளோ அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் ஆகிறோமோ அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சும்மா வீடியோ மட்டும் போட்டுட்டு கமெண்ட் மெசேஜில் மட்டும் படிச்சுட்டு இருந்தால் அதுக்காக. ஏன்னா வீடியோவே பார்க்காம கூட சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம மேலே இருக்கிற பாசத்தில். பட் நேரில் மீட் பண்ணும்போது வந்து இந்த இடத்துல என்ன ஆச்சு, இந்த ரைடு போகும்போது இப்படி இருந்ததில்ல அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய டீப்பாக கேட்கும்போது வந்து நம்மளுக்கும் வந்து அதை ஆன்சர் பண்ணும்போது ரீகலெக்ட் ஆகும் எல்லாமே. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அடுத்த வாட்டி வந்து இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, இந்த விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, ஒரு நல்ல விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது மீட்டப்பில். ஜஸ்ட்டு நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த இடத்துல டிராஃபிக் பாஸ். ஸோ நான் வந்து இப்போ இந்த வாட்டி வந்து பெருசாலாம் வந்து கிராண்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் வைக்கல. ஜஸ்ட்டு வந்து ஒரு குயிக் அனௌன்ஸ்மெண்ட்டில் வச்சேன். அதுக்கு ரீசன் ஒரு இது சொல்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மீட்டப்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரு மீட்டப் கூட பண்ணதே கிடையாது. என்னன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்துட்டாங்கனாலும் நம்மளால் பேசுறது கஷ்டம். ஸோ ஒரு 20 பேர் 30 பேர் வந்தாங்க அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்ககிட்ட நல்லா ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து குயிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கினே ஆகணும், மீட் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வருவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஒரு குயிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் அப்படியே சொன்னேன் ஒரு 2 days கேப்பில். ஸோ பார்க்கலாம், எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, வரவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான் இப்போதைக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கிறது. ஸோ ஸ்பீச்செல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது நம்ம. ஸோ கூடிய சீக்கிரம் சென்னையிலையும் அடுத்து மீட்டப் வைக்க போகிறேன். சென்னையில் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஆர்கனைஸ்டாக வைக்க போகிறேன். பார்க்கலாம் அது எப்போ எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. எதுக்கு இவ்வளோ மீட்டப்ஸ், நான் வந்து ஆக்சுவலாக இந்த 2 மீட்டப்க்கு அப்புறமா கொஞ்சம் மீட்டப்ஸ் கம்மி பண்ணலான்னு இருக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. சாதிச்சதுக்கப்புறமா மீட்டப்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நிறைய காலேஜ்லேருந்து இன்விடேஷன்ஸ்லாம் வரும். பட் இது மாதிரி வாங்க கொஞ்சம் வந்து நீங்கள் ஸ்பீச் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் எதுவும் பெருசாக சாதிச்சு கிளியில. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு என்னென்ன சாதிக்கணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே சாதிச்சிட்டதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் பண்ண வேண்டியது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பேசுகிற அளவுக்கு நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு
ஃபீல் எனக்கு எப்போ வருதோ அப்போ தான் வந்து நான் அந்த மாதிரி காலேஜ் மீட்டிங்ஸ் அதெல்லாமே போய் அட்டன் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்து நான் அட்டன் பண்ணுறதா இல்லை. கரெக்டான ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது. இப்போ ரோட்டில் பார்க்குறோம் அப்படின்னா, நான் பைக் ரைடு போயிட்டுருக்கேன், ரோட்டில் சடனாக பார்க்குறோம் அப்படின்னும் போது வந்து கரெக்டாக பேச முடியாது. சும்மா ஒரு 2 minutes கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அவ்வளோதான் பாயின்ட்டுருவோம். பட் ஆனால் மீட்டப்ஸ் வைக்கிறதுக்கு ரீசனே வந்து அதுதான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, பயங்கர ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துக்கிறோம் பொழுது. ஆக்சுவலாக வந்து மோட்டியா காலையில் தான் இப்போ ரைடு போயிட்டு வந்தால், லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படியும். ஸோ ரைடு போயிட்டு வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷோரூம் எடுத்துகிட்டு போனேன். என்னன்னா வந்து இங்கே இருக்கிற ஷோரூமில் எனக்கு ஃப்ரீயாக ஒரு வாட்டர் வாஷும் செயின் லூப்பும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். பட் ஆனால் ஷோரூம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. 2 o'clock போனேன். கரெக்டாக 2 o'clockலாம் சண்டே மூடிடுவோம் நாங்கள் அப்படின்ட்டாங்க. பெங்களூர் இந்த இடத்துலலாம் இது ரோடு இவ்வளோ காலியாக இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன்னு. ஏன்னா வந்தால் ஃபுல்லாக டிராஃபிக். இந்த ஒரு பேட்ச் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும் நார்மலாகவே டிராஃபிக் இருக்கிற டைமில் கூட. பட் ஆனால் கம்ஃபோர்ட் மால் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபுல் டிராஃபிக், எப்போவுமே டிராஃபிக் இருக்கும் அங்கெல்லாம். வந்துட்டோம், கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 1.2 kilometers ஆகுது. அது என்னன்னே தெரில, அந்த மீட்டப் லொக்கேஷன் கிட்ட போகும்போது மட்டும் இந்த ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகிடும். எப்போ எந்த மீட்டப்னாலும் சரி, எத்தனை வாட்டி மீட்டப் வச்சாலும் சரி, அந்த கிட்ட போகிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, ஹார்ட் பீட் அப்படியே படப்படன்னு ரைஸ் ஆகிடும். ஷார்ப்பாக 5 o'clock வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது எனக்கு. யூஸ்வலாகவே இப்படி தான் ஆகும் அது, ஏன்னா எனக்கே தெரில சத்தியமாக. ஆமாம், ஹாய் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியல. ஹாய் ப்ரோ. வந்தாச்சு மீட்டப் லொகேஷனுக்கு. மேலே போயிட்டு அப்படியே வாக் பண்ணுறேன். ஸோ கைஸ், மீட்டப் வந்தாச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கருப்பு, இன்னும் கருப்பாக தெரியுமா, லைட் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ பரவாயில்ல, இப்போ வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு எல்லாரும் பேசிட்டு பயங்கர நர்வஸாக இருக்குது. ஏன்னா வந்து பெங்களூரில் ஃபஸ்ட் டைம் மீட்டப் வச்சுருக்கேன். அண்ட் இவ்வளோ பேர் வருவேன்னு சொல்லிட்டு நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் வந்து தொண்டைக்கிலேயே பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்னும் வந்து நிறைய பேர் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ முன்னாடி பேசிட்டு இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய்ட்டு முன்னாடி இருக்கவங்க முன்னாடி வர போகிறாங்க. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:15 ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 hours கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 hour 15 minutes ஆயிடுச்சு. அந்த பேசிட்டு இருக்கோம். எப்படி போய்ட்டு இருக்கு மீட்டப்பு? இல்லை, உனக்கு தானே ஃபஸ்ட் மீட்டப். எனக்கு இது ஃபஸ்ட் மீட்டப்பில். ஆக்சுவலாக மீட்டப் வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் வைக்க மாட்டாரு. அதனால தான் சரி ஓகே கூப்பிட்டு வந்தேன், இது மாதிரி தான் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்களா, எனக்கே பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. பாதி பேர் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து அங்கே புக் வாங்கி வந்துருக்காரு. எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் வந்து நான் வந்து புக்ஸ் நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் புக்ஸ் நிறைய படிப்பேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டாங்க. அவங்க வாங்கி வந்துருக்காரு. படிக்கணும் போது ஆக்சுவலாக அவர் புக்கு படிக்கணும்னு ரொம்ப எனக்கு தெரியும். பட் எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது. நான் இந்த புக்கை சூஸ் பண்ணேன். இந்த புக்கு பேர் வந்து இக்ககைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக எப்படி இருக்கிறதுன்றத வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க வந்து ரிசர்ச் பண்ணி எழுதுகிற புக்கு. இவருக்கு ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா இவர் பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணுவார். அது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் பண்ணுற விஷயத்த ஒரு புக்காக படித்து பார்த்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சதான் இதில் இருக்க போகுது. என்ன நம்ம எழுதுவோம் ஃபியூச்சரில் ஒரு புக்கு எழுதுவோம். அவருக்கு பண்ணுறது ஆக்சுவலாக இங்கே இருக்குது. எழுதுகிற அளவுக்கு சாதிப்போம் நிறைய. அது ஒரு வாட்டி தியரியாக படித்தாருன்னா அவர் கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த ஸ்டோர் வந்து நமக்கு மீட்டப்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரை பற்றி சொல்கிறது. Hi. Yeah, okay, fine. So we have been here for last 5 years. So we are also been riding for last 14 years as a bikers. Okay. And the whole setup is to offer the best products at a reasonable price. So we have products ranging from all brands. So we also have brands like Acerways, Rhinox, helmets like G-Max, and then MT and other stuff, right? And the whole idea of the space is to create a ecosystem or a community among the bikers to come and hang out, share their stories,
like how Tiger has come here. Right? So we want to inspire people also to come and use the space and get inspired to travel a lot. That's the whole idea of this space is all about. இங்கே என்னென்னா வந்து வெறும் வந்து ரைடிங் கேஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கெஃபேவும் இருக்குது. ஸோ வந்து வரவங்க வந்து இதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து சில் பண்ணலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இங்கே. And really thank you so much for giving me the space. Coming and having your meetup at our space. Thank you so much. Rohit is our whole and soul of the space, who takes care of all the activity around the space is done by Rohit. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எதுவும் வாங்க கூட வர வேணாம், சும்மா வாங்க, நம்ம நல்லா கதை பேசலாம். நீங்கள் எப்போயா பெங்களூர் வந்தீங்கன்னா நான் செஞ்சு வாங்க. இது நல்ல மார்க்கெட்டிங்காக இருக்குது ஸ்ட்ராட்டஜி. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7:15 ஆகுது. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 5 or 6 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் பேசிட்டு அப்புறம் என்ன கிளம்ப போகிறோம். ஸோ என் ஷாப்புக்கு வந்து ரியலி ஒரு பிக் ஷவுட் அவுட், ஏன்னா வந்து ரியலி வெரி சப்போர்ட்டிவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ guys எல்லாம் கிளம்பிட்டோம். டைம் வந்து 8 o'clock ஆகிடுச்சு. டாட்டா பாய் 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 பாய். ஓகே காய்ஸ், இப்போ மீட்டப் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சீரியஸாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் வருவீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் வந்தவங்க எல்லாருமே. ஏன்னா இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் நான் கூட சரி ஒரு 10 பேர் வருவாங்க அந்த மாதிரி நினச்சின்னு இருந்தேன். பட் கிட்டத்தட்ட 75 பேரோ 80 பேரோ வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். சூப்பராக போச்சுல. அது இல்லாமல் என் மீட்டப்புக்கு ஃபஸ்ட்டு டைம் பொண்ணுங்க வந்திருக்காங்க, அதுதான் ஹைலைட்டு. தேங்க்யூ ஸோ மச் வந்தவங்க 2 பேருக்குமே. அண்ட் பத்திரிக்கை வேறு கொடுத்துட்டு போயிருக்காங்க, கண்டிப்பாக வரும் மேரேஜுக்கு கண்டிப்பாக. ஸோ இன்னும் 8.3 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஏன்னா அது வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து நம்ம மீட்டப் வைக்கிறோம் போது அந்த இடத்துல இவ்வளோ பேர் நம்மளுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் தராங்கன்றது வந்து பெரிய விஷயம். அண்ட் நிறையவே டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன், நிறைய நானும் ஓப்பன் அப் ஆகி பேசியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த மீட்டப்பில். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மீட்டப்பில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுவேன். ஏன்னா கேமரா முன்னாடி பேசுறது தான் வந்து ரொம்ப இது பர்சனலாக பேசும்போது வந்து நிறையவே நான் ஓப்பன் அப் போய் பேசுவேன். ஸோ ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த மீட்டப். சென்னையில் ஒரே ஒரு மீட்டப் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீட்டப் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். எதனா ஒன்று பெருசாக சாதிச்சதுக்கப்புறமா வைக்கிற மீட்டப்பு. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you people in the next video. Till that, signing off, your Cherry. As usual, just eat, sleep, ride and repeat it again guys. Tata bye bye. செம்ம ஹாப்பியாக இருக்குது சீரியஸாக. தேங்க்யூ ஸோ மச். பை. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. சந்தோஷத்தில் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். பை. So thank you so much Bangalore for this love and support. சீரியஸா நாங்களே எக்ஸ்போர்ட் பண்ணல, இவ்வளவு பேர் எக்ஸ்போர்ட் பண்ணலையா? இதெல்லாம் சாதாரணம் நடக்கிறது, சாதாரணம். இதெல்லாம் எடிட்ல நீ கட் பண்ணி ஆகும். இல்ல முடியாது. ஸோ ஓகே, நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்புறமா வரோம்.